ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீக் நம்ம வந்து ஜூன் 13 முதல் ஜூன் 17 வரைக்கான வீக்லி அனலிஸ்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பேர் eurusd. நம்ம சேனல் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. eurusdல ஃபர்ஸ்ட் நம்ம வீக்லியில் செட் பண்ணிக்கணும், ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம். இந்த லாஸ்ட் வீக் இந்த சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். பை தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருந்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா மந்த்லிலையும் ஒரு சப்போர்ட் இருந்தது, அதனால் மேலே போகணும்னு நினச்சோம். பட் இந்த ஸ்பின்னிங் டேப் கட் ஆனால் தான் மேலே போகும்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஸ்பின்னிங் டேப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணல. ஸோ ஸ்பின்னிங் டேப் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 787990 பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் மார்க்கெட் வந்து அதை கட் பண்ணல, மார்க்கெட் கீழே இறங்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வீக்கு வந்து மார்க்கெட் செல் தான் போகலாம். ஸோ நம்ம வந்து அந்த 13 to 17க்கு டேலியோ இல்லை 4 ஹவர்லேயோ ஏதாவது கால்ஸ் கிடைச்சதுன்னா நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஸோ செல்லுக்காக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக்கில் எந்த செல் கேண்டில் கிடைச்சாலும் நம்ம செல் போகலாம். ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்பின்னிங் இன்சைட் பார்ஸ் ஒரு கண்டினியூஸ் இன்சைட் பார் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துட்டுருக்கு. நம்ம அடுத்த நம்ம சேனலில் வந்து இந்த கால்ஸை பற்றி தனியாக போட்டுடலாம். ஸோ வீக்லி அனலிஸ்ட் மட்டும் இதை நம்ம பார்ப்போம். ஸோ அதனால் வந்து அதுக்கு வீக்லி நம்ம செட் பண்ணபடி நீங்கள் வந்து eurusd பை செல் போங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பேரண்ட் பார்த்தீங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டி. ஜிபிபி யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டி நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா அது பை போயிருந்தோம்னா இதுவும் பை போகும்னு சொன்னோம். பட் eurusd வந்து செல் தான் போயிருக்கு. ஸோ அடுத்த கண்டினியூஸாக இந்த மார்க்கெட் வந்து கண்டிப்பாக செல் தான் போகும். பட் மந்த்லியில் ஒரு ஹேமர் பேட்டர்ன் மாதிரி ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ இதை வந்து பிரேக் பண்ணிடுச்சுன்னா கீழே தான் போகும். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 50% வந்துட்டு மார்க்கெட் பை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணணும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 50%ங்கிறது 24028 தான் 50%. பட் 50% பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து செல் தான் போகிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஹேமர் பேட்டர்னையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் ஒரு நல்ல டவுன் போகும். பட் இப்போதைக்கு நடக்காது, பட் அந்த கண்டினியூஸ் மந்தில் நடக்கலாம். ஸோ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய வீக்லியில் வந்து நம்ம சொன்னபடி செல் தான் போக போகிறோம். மீன்ஸ் லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி பை போகாமல் இந்த வீக் செல் தான் போக போகிறோம். ஸோ நம்ம செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து டேலியோ இல்லை 4 ஹவர்லேயோ கிடச்சதுன்னா நீங்கள் செல் போகலாம். ஸோ ஜிபிபி யூஎஸ்டி செல் தான் நம்ம போக போகிறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பேரண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டியூஎஸ்டி பார்த்தீங்கன்னா வந்து வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஆல்மோஸ்ட் 71462 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் கீழே வரும்னு சொல்லியிருந்தோம். இது கொஞ்சம் தூரம் மார்க்கெட் 50% வீக்லி எடுத்துகிட்டு மார்க்கெட் நல்லா செல்லாக இருக்குது. ஸோ கம்மிங் வீக்கும் நம்ம செல் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீக்கு நீங்கள் செல் போகலாம். அதே மாதிரி டேயில் ஏதாவது கேண்டில் கிடச்சதுன்னா செல் பார்த்து நீங்கள் செல் எடுங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பேர் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி கேட் பார்த்தீங்கன்னா வந்து வீக்லி அனலிஸ்ட்டில் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த ஒரு கேண்டிலுக்காக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்துருந்துச்சு, மார்க்கெட் இறங்க போகுது. இது வரைக்கும் நம்ம இறங்குன்னு சொல்லியிருந்தோம். பட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இறங்கல, மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் திரும்ப இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து அடுத்து நம்ம வந்து ஏன்னா அந்த கேண்டிலும் நமக்கு கிடைக்கவும் இல்லை. அதுக்கடுத்து பைக்கான கேண்டிலோ செல்லுக்கான கேண்டிலோ எதுவுமே கிடைக்கல. நம்ம யூஎஸ்டி கேரில் நம்ம எந்த ட்ரேடுமே எடுக்கலை. ஸோ அதனால் நம்ம இதை அவாய்ட் பண்ணிடலாம். இந்த வீக்கும் நம்ம வந்து இதில் எந்த ட்ரேடும் நம்ம எடுக்க போகிறது கிடையாது, ஏன்னா எந்த ஒரு கேண்டில் ஃபார்மேஷனும் இல்லை. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஜேபிஐ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு நம்ம என்ன பண்ணோம்னா மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஹையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஹை லோ நல்லா ஒரு பெரிய சேஞ்சஸ் எல்லாம் கிடையாதுங்க. ஸோ நம்ம சொல்கிறது என்னென்னா ப்ரீவியஸ் ஹைங்கிற ஒன்றுமே கிடையாது. நம்ம அதெல்லாம் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. அது மாதிரி கான்செப்ட் எடுத்துட்டோம். மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டு மறுபடியும் மேலே போயிட்டுருக்கு. ஸோ மந்த்லியும் வந்து பிரேக் பண்ணிடுச்சு, மந்த்லியோடைய ஸ்பின்னிங் டேப்பை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இந்த வீக் வந்து நீங்கள் யூஎஸ்டி ஜேபிஐயில் பை தான் நீங்கள் போகணும். ஸோ அதுக்கான ஏதாவது கேண்டில்ஸ் கிடச்சதுன்னா நீங்கள் டே ஆர் 4 ஹவரில் நீங்கள் எடுக்கலாம். ஸோ யூஎஸ்டி ஜேபிஐ பை போங்க, பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பேர் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி செஃப் வந்து பார்த்தீங்கன்னா செல்லு தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா இதை வந்து பிரேக் பண்ணால் செல் ஆகும்னு சொல்லியிருந்தோம். எதுன்னு பார்த்தீங்கன்னா 95475 அப்படிங்கிறது இந்த கேண்டில் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிச்சோம்னா உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். இந்த கேண்டிலுக்குள்ளேயே இந்த கேண்டில் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் சப்போர்ட் இருக்குது, சப்போர்ட் வந்து எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து இப்போ நல்லா என்ன சொல்கிறது மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மறுபடியும் மார்க்கெட் ரிட்டர்ன் மேலே போயிட்டுருக்கு. ஸோ அது இல்லாமல் இன்சைட் பார் அதாவது கேண்டில் வீக்லியில் கேண்டில் இன்சைட் பார் ஃபார்மேஷனை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் போயிடுச்சு. ஸோ பை தான் நம்ம யூஎஸ்டி செஃப்பில் எடுக்க போகிறோம். உங்களுக்கு வந்து டே ஆர் 4 ஹவரில் 1 ஹவரில் உங்களுக்கு கேண்டில் கிடச்சிதுன்னா நீங்கள் பை எடுக்கலாம்.
அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து யூஎஸ்டி. இப்போ நியூசிலாந்து விசஸ் யூஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியில் வந்து செல் தான். ஸோ இந்த வீக் நம்ம செல் தான் போக போகிறோம். பட் மந்த்லியில் வந்து பை இருந்துச்சு பை இருந்துச்சுங்களா. ஸோ நம்ம மந்த்லியில் வந்து ஒரு ஹேமர் பேட்டர்ன் மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருந்துச்சு, அதனால் பை இருந்துச்சு. நம்ம பை போகும்னு சொல்லி இந்த 50% ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு போகும்னு சொன்னோம். அந்த 50% ரீட்ரேஸ்மெண்ட்டை தாண்டி கீழே வந்துருச்சு. ஸோ இது ஒரு ஆஸ்லேஷன் மோடில் தான் இருக்குது. பட் நீங்கள் வந்து கண்டினியூஸாக செல் தான் போகலாம். இதெல்லாம் பிரேக் பண்ணிடுச்சுன்னா என்ன சொல்கிறது, 62187 பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து நல்லா டவுன் போகும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அது இந்த வீக்கே ஆனாலும் ஆகலாம், நெக்ஸ்ட் வீக் ஆனாலும் ஆகலாம். ஸோ நியூசிலாந்து யூஎஸ்டி வந்து நம்ம பை சொல்லியிருந்தோம், பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸ்பின்னிங் டாப் பிரேக் பண்ணணும், மார்க்கெட் கீழே போயிடுச்சு. இங்கே மார்க்கெட் மேலே போச்சுன்னா மறுபடியும் ரிட்டன் இங்கேருந்து மார்க்கெட் அப்படியே கண்டினியூஸாக மேலே போனாலும் போகலாம். ஸோ இதை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் செல் தான் எடுக்க போகிறோம். செல் நியூசிலாந்து ரெண்டுமே இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டி. இதை வந்து இந்த மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணினாத பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் எல்லா பேரும் படுத்துட்டோம். இல்லை ஜிபிபி யூஎஸ்டி அடுத்து பெண்டிங் இருக்குது. ஜிபிபி யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக்லியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு செல் கேண்டில் இருக்குது. ஏன்னா இதை வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு கீழே மார்க்கெட் வந்திருக்கு. மார்க்கெட் வந்து இதை வந்து 126,872 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் கீழே போகும். ஜிபிபி ஜேபிஐ இல்லைங்க, மார்க்கெட் வந்து இதுக்குள்ளேயே இருந்து இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் பை தான் போகும். ஸோ நம்ம பார்க்க வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி பொறுத்த வரைக்கும் 162,872 பிரேக் பண்ணிச்சுன்னா பை செல், இல்லை இதுக்குள்ளேயே மார்க்கெட் பாடி மேக் பண்ணி மேலே போச்சுன்னா பை எடுக்க போகிறோம். ஸோ நம்ம அதை பொறுத்து வெயிட் பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பை இந்த மந்த் பை இருக்குங்காட்டிக்கு ஆல்மோஸ்ட் இவன் கீழே வரல, மார்க்கெட் நல்லாவே பை போயிட்டா. ஸோ அதனால் பாசிபிலிட்டி ஆஃப் வந்து வீக்லியில் பை போகிறக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ பை கேண்டில் எது கிடைச்சாலும் நீங்கள் எடுக்கலாம் ஜிபிபி ஜேபிஐயில். அடுத்து நம்ம கடைசியாக பார்க்க போகிறது, போன வீக் நம்ம வந்து கோல்டு பார்க்கல, இந்த வீக் நம்ம கோல்டு பார்க்க போகிறோம். இந்த வீக் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 1876 வந்து கட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் பை போகும். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் வந்து நல்லா பை போயிட்டு கீழே ஒரு டேக் வந்து ஸ்டாப் ஆகி மார்க்கெட் வந்து ரிட்டன் இந்த கன்சல்டேஷன்லேருந்து மார்க்கெட் மேலே போகுது. அதனால் பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் வீக்லியில். ஸோ நம்ம எல்லா பேரும் நம்ம ஓவரால் கவர் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து வீக்லி நம்ம ஒரு அனலைஸ் ஃபோர்காஸ்ட் தான் நம்ம கொடுக்குறோம். அது வந்து ஸ்ட்ராங்காக அப்படியே நடக்குங்கிறது கிடையாது. நம்ம அந்த சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து பிரேக் பண்ணால் தான் அது நடக்கும். பைனா பை கண்டினியூவாக இருக்காது. ஸோ பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே கூட வரலாம். ஸோ மார்க்கெட் டிபெண்ட்ஸ் ஆன் தி பீப்புள் மைண்ட் செட். ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து டேலியோ இல்லை 4 ஹவர்லேயோ நல்ல கேண்டில் கிடைக்குதுன்னா ரிவர்ஸ் நம்ம சொல்கிறது எகெயின்ஸ்ட் கேண்டில் கிடைச்சாலும் நம்ம வந்து எடுக்கலாம். என்ன ரிஸ்க் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம சேனலில் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, நம்ம வந்து டேக்கான கேண்டில் ஸ்டிக்கை மட்டும் நம்ம வந்து போட்டிருக்கோம் சேனலில், மீன்ஸ் டெலகிராமில். ஸோ அதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், எப்படி ட்ரேட் எடுக்கிறதுன்னு கற்றுக்கோங்க. அப்கமிங் வீக்ஸ் கிளாஸஸ் எல்லாம் இருக்குது, நான் அதை அனௌன்ஸ் பண்ணுறேன். நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் இன்னும் லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம இது வரைக்கும் நம்ம சேனலில் வாட்ச் பண்ண நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய்.